ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க, இவங்க இருந்தா என் லைஃபே வேற மாரி இருக்கும். சரி இவங்க தான் என் உலகம் அப்டின்னு நெனைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு உங்களுக்கு புடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க உங்கள விட்டு இறந்துட்டாங்க. உங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அத நெனச்சு நீங்க ரொம்ப வாழ்க்கையில அந்த ஒரு சோகத்திலே இருக்கீங்க அப்டின்னா, அதே நெனச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி அழுதுட்டு, அமைதியா யார்கிட்டயும் பேசாம லைஃப் ஃபுல்லா அதே நெனச்சு உங்களுடைய எந்த செயலும் ஒழுங்கா பண்ணாம வாழ்க்கையே வேஸ்ட் ஆயி அதுலேருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்க. ஸோ, நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அதுலேருந்து ஈஸியா வெளிய வந்துருவீங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப துயரமான சம்பவம் தான். ஆனா, அதுலேருந்து நம்ம வெளிய வந்து தான் ஆகணும். ஸோ, இந்த வீடியோ நீங்க பாருங்க. அந்த முடிஞ்சு போன விஷயத்த நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியா வெளிய வந்துருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாட்ல ஒரு பிசினஸ்மேன்ங்க. அவரு எப்ப பார்த்தாலும் பிஸி, பிஸி, பிஸி தாங்க. ஒரே டென்ஷன், ஒரே பிரச்சனை. கம்பெனில அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும். அவருக்கு ஒரே டென்ஷன். "ஏன்டா பிசினஸ் பண்றோம்? இப்படி ஒரே பிரச்சனையா இருக்கே. நம்ம லைஃப்ல நிம்மதியே இல்லையே!" அப்படின்னு நெனச்சு ரொம்ப ஆளு ரொம்ப, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிடுறாரு. ஒரு நாள் எந்த பிசினஸ் வேண்டாம். நம்ம நிம்மதியா இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு மலைக்கு மேல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போய், அங்க ஒரு ஞானிய போய் சந்திக்க போறாரு. ஒரு வழியா மலையில நடந்து போறாரு. காலையில 10 மணிக்கு கிளம்புறாரு. சாயங்காலம் 7 மணி ஆயிருது. ஆளு ரொம்ப களைப்பாயிர்றாரு. ஆனா மேல போய் அந்த ஞானிய போய் சந்திச்சுறாரு. "ஐயா! நான் உங்கள தான் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட நெறைய விஷயம் கேட்க வேண்டியது. உங்ககிட்ட என்ன ஒரு இது கேட்டாலும், நீங்க அதுக்கு ஈஸியா பதில் சொல்லி ஒவ்வொருத்தர் மனுஷனோட வாழ்க்கைய நிம்மதியா ஆக்கிறீங்க. ஸோ எனக்கும் நெறைய பிரச்சனை இருக்குய்யா. மன பிரச்சனை இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க" அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த பிரச்சனைய அவர் சொல்ல போவும், அந்த ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? "எப்பா நீ காலையிலேருந்து மழையில கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்க. ஸோ இன்னைக்கு நீங்க நல்ல ரெஸ்ட் எடு. இப்ப சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடு. காலையில நம்ம எது வேணாலும் பேசலாம். இப்ப நீ நல்ல நிம்மதியா தூங்கு. இவ்வளோ நாள் பிசினஸ் அது இதுன்னு இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலைல நம்ம எது வேணாலும் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு அந்த ஞானி சொல்றாரு, "இங்க என்னோட படுக்கிற இடம் மட்டும் தான் கொஞ்சம் பெட் இருக்கும்பா. மத்த எல்லாரும் தரையில தான் படுப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு வெளிய போய் படுத்துக்கிறேன். நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ பெட்ல. நல்லா தூங்கு. நம்ம காலையில பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, டாட்டா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிர்றாரு. பிசினஸ்மேன் நல்லா படுத்து தூங்குறாரு. தூக்கம்னா தூக்கம். ஏன்னா இவ்வளோ நாள் டென்ஷன், பிரச்சனை அது இதுன்னு. இப்ப அப்படி இல்ல. மலை மேல நல்ல ஒரு சின்ன ரூம்ல அழகா தூங்கிட்டு இருக்காரு. 2 மணிக்கு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. உடனே எந்திச்சு போறாரு. கதவ தொறந்து பார்க்குறாரு. கடைசி பார்த்தா அந்த ஞானி தான் வெளிய நிக்கிறாரு. "சாமி, என்ன இந்த டைம் வந்திருக்கீங்க? உங்க பெட் வேணுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "பெட்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வந்து என்னோட செல்ல குட்டிய விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அவன மட்டும் நான் கூட்டிட்டு போயிர்றேன். அப்புறம் நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் படுத்திருந்த பெட்டுக்கு அடியில ஒரு பெரிய பாம்ப தூக்கி தோள் மேல போட்டுட்டு, "சரி நான் போயிட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிர்றாரு. அவரு கதவ அடைச்சுட்டு, "இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பாம்பு மேலயா படுத்து கிடந்தோம்? அடங்கொக்கா மக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சு பயத்திலேயே இருக்காரு. "பாம்பு மேல எப்படிடா படுத்து கிடந்தோம்?" அப்படின்னு. இனிமே அவருக்கு தூக்கம் வருமா? இன்னும் உருண்டு படுத்திருந்தாலும் சரி, அசஞ்சு படுத்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு நெளிகிறதுன்னு கேட்டாலும், "ஸோ பாம்பா இருக்குமோ?" அப்படின்னு. ஸோ அவரு ஒரு 3 மணி, 4 மணி ஆகுது. டக்குனு பெட்ட தொறந்து பார்க்குறாரு. பாம்பு கிடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ நைட்டு படுத்து தூங்கிட்டாரு. காலையில அந்த மகான போய் சந்திக்கிறாரு. அதாவது அந்த ஞானி சந்திக்கிறாரு. ஞானி கேட்கிறாரு, "என்னப்பா நைட்டு நல்லா தூங்குனியா?" அப்படின்னு கேட்கிறாப்புல. "2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்குனேன் சாமி. நீங்க எப்போ உங்க செல்ல பிள்ளைய தூக்கிட்டு போனீங்களோ, அப்ப என்னுடைய தூக்கம் போயிட்டு" அப்படி சொல்றாரு. உடனே அந்த ஞானி கேட்கிறாரு, "இப்போ 2 மணி வரைக்கும் நீ நல்லா தான் தூங்குன. ஆனா 2 மணிக்கு மேல உன்னுடைய தூக்கத்த கெடுத்தது பாம்பா? இல்ல பாம்பை பற்றிய தாட்டா?" அவரும் யோசிக்கிறாரு. திருப்பி அந்த ஞானி கேட்கிறாரு. "அந்த இடத்துல பாம்பு இல்ல. நான் பாம்ப எடுத்துட்டு போயிட்டேன். அப்பன்னா உண்மையிலே உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது? பாம்பை பத்திய தாட். கரெக்ட் தானே?" கரெக்ட். அங்க ஒரு விஷயமே இல்ல. ஆனா தாட் வந்து என்னது? பாம்பு இருக்குமோ? பெட்ட தூக்கி பார்க்கிறது, வளைஞ்சிச்சுனா நெனஞ்சினா பாம்பு இருக்குமோ அப்படின்னு பயப்படுறது. இதெல்லாம் தாட். ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு தாட்டு, ஒரு திங்கிங் இந்த 2ம் கலந்தா தான் ஒரு செயலே நடக்கும். அதாவது உங்களுக்கு காப்பி குடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுக்கப்புறம், நீங்க எந்த கடைக்கு போணும்?
நாட்டு சர்க்கரை போடணுமா? இல்ல நார்மல் சர்க்கரை போடணுமா? இல்லன்னா கடையில போயிட்டு வேற ஏதாவது பூஸ்ட் குடிப்போமா? அப்படின்னு ஏதோ ஒரு தாட் வந்ததுக்கப்புறம், நீங்க அந்த தாட்ட திங்கிங்கா கன்வே பண்ணி, அங்க போய் ஒரு செயல் பண்ணுவீங்க. இதுக்கு தான் திங்கிங் நமக்கு தேவை. மத்தபடி திங்கிங் நமக்கு தேவை கிடையாது. ஒரு செயல் நடக்குன்னா, நம்ம கண்டிப்பா திங்க் பண்ணி தான் ஆகணும். எல்லா செயலுமே நம்ம அப்படிதான் பண்றோம். புரியுதா? அதே மாதிரி அங்க ஒரு தாட் வந்துட்டு, பாம்பு இருக்குமோ அப்படின்னு. உடனே பெட்ட தூக்கி பார்க்குறது. ரைட் ஓகே. பாம்பு இல்ல. போய் படுத்து தூங்கணும். திருப்பி மறுபடி அதே தாட் வருது. இங்க பாம்பு இருக்குமோ? ஒருவேளை இங்க பாம்பு இருக்குமோ அப்படின்னு. இப்போ அந்த தாட் மேல நீங்க சவாரி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. சவாரி பண்ண ஆரம்பிக்கச்சுல அந்த தாட் திங்கிங்கா கன்வே ஆயிடுது. திங்கிங்கா கன்வே ஆனதுக்கப்புறம் பெட்ட தூக்குனோம்னா அது ஆக்ஷன் ஆயிடும். ஸோ இதே மாதிரி முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணதுக்கப்புறம் அது சம்மந்தமா எந்த தாட் வந்தாலும், இது இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க மனதினோட ஒரு செயல்முறை, மனம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மனம் அப்படின்னா, மனசுல ஒரு 2 பகுதி இருக்கு. அத நீங்களே பாருங்க. நம்ம உடம்புல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு உள்ளுறுப்பு, இன்னொன்னு வெளியுறுப்பு. கரெக்ட்டு தானே? ஆனா மொத்தத்துல என்ன சொல்றோம்? உடம்புன்னு சொல்றோம். அதே மாதிரி மனசுலயும் 2 பகுதி இருக்கு. ஒண்ணு மனம் அப்படின்னு ஒரு பகுதியும், இன்னொன்னு புத்தி அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கிடணும். மொத்தத்திலே மனம் தான். இப்போ நம்ம மனதின் முதல் பகுதியான மனதை பத்தி பார்ப்போம். இப்போ இந்த மனசுல இருந்து எண்ணங்கள் ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும்போது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை அறியாமலே ஒரு எண்ணங்கள் உருவாகும். அல்லது ஏதோ ஒரு எமோஷனல் வரும். ஸோ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதுவா வருது. இப்போ ஒரே சூழ்நிலைய 2 பேர் எதிர்கொள்ளும்போது, 2 பேருக்கும் ஒரே தாட் வரும்னா வராது. அவன் இயல்புக்கு ஏத்த மாதிரி தாட் வெளிய வரும். கரெக்ட்டு தானே? ஆனா நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? தாட்டு எனக்கு தான் வருது. நான் தான் இந்த தாட்ட கொண்டு வரேன் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்படி நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மணி இப்போ 9. 10 மணிக்கு உங்களுக்கு சரியா என்ன தாட் வரும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்களே யோசிங்க. 10 மணிக்கு நீங்க என்ன வேலை செய்வீங்க அப்படின்னா, யாரா வேணாலும் சொல்லலாம். நான் 10 மணிக்கு சாப்பிட போறேன். 10 மணிக்கு குளிக்க போறேன் அப்படி சொல்லலாம். ஆனா, அதே 10 மணிக்கு நமக்கு என்ன தாட் வரும், என்ன உணர்வு வரும்னு யாராலயுமே சொல்ல முடியாது. அந்த 10 மணிக்கு என்ன நிகழ்வு நடக்குதோ, அந்த நிகழ்வுக்கு ஏத்த மாதிரி தான் ஏதாவது ஒரு எமோஷனலும், ஏதாவது ஒரு தாட்டும் வரும். ஸோ, தாட்டுங்கிறது நம்ம கொண்டு வரல. வெளிய ஒரு சூழ்நிலையை நாம எதிர்கொள்ளும்போது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை அறியாமலே அவங்கவங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி தாட்டு வருது. ஓகேவா? இப்போ தாட்டு நம்ம கையில கிடையாது. இத நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஸோ, அதுவா வருது. ரைட். வீடியோ பார்த்துட்டீங்களா? புரிஞ்சுதா மனம் எப்படின்னு? ஒரு பகுதி தானா இயங்கும் பகுதி, இன்னொன்னு நாமளா சிந்தித்து செயல்படும் பகுதி. இப்போ தானா இயங்குற பகுதி பேர் வந்து தாட், நாமளா சிந்தித்து செயல்படுவது திங்கிங். தாட்ல நமக்கு வேலையே இல்ல. எப்போ வேலை அப்படின்னா, அந்த தாட் செயலுக்கு தேவை அப்படின்னா, அத எடுத்து நம்ம திங்க் பண்ணி செயல் பண்ணலாம். இதுக்கு தாட் தேவை. மத்தபடி தேவையில்லாத தாட், தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது, அது வந்து தன்னாலே வந்துட்டு, தன்னாலே போயிரும். தன்னால தான் வருது எல்லா தாட்டுமே. ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும்போது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஏதாவது தாட் வரும். அது இயற்கை. புரிஞ்சுதா? ஸோ, முடிஞ்சத முடிஞ்சதுன்னு நெனச்சு நீங்க முடிச்சுக்கிடுங்க. அது சம்மந்தமா எந்த தாட் வந்தாலும் பரவால்ல. அது இப்படிதான் வரும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அந்த மன பிரச்சனையிலேருந்து நீங்க ஈஸியா வெளிய வந்துடுவீங்க. அப்படி வெளிய வரச்சுல, நீங்க வெளிய என்ன ஒரு செயல் பண்ணாலும், நிம்மதியா மனதுல ஒரு சந்தோஷத்தோட, மனசுல ஒரு அமைதியோட அந்த செயல் பண்ணுவீங்க. அந்த செயல் பண்ணியுமே உங்களுக்கு, "ஐயய்யோ! எனக்கு புடிச்சவன் இறந்துட்டானே! நான் ஏன்" அப்படின்னு நீங்க அங்க ஒரு தாட் வரச்சுல, அந்த தாட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டீங்க. அது அப்படிதான் வரும். அது இயற்கை. புரியுதா? ஸோ, ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். முடிஞ்சத முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சுட்டு, தாட் இப்படிதான் வரும் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல அதுலேருந்து ஈஸியா நீங்க வெளிய வந்துருவீங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.